ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி 20 ஓவர்களில் 219 ரன்கள் குவித்து பிரம்மாண்ட இலக்கை நிர்ணயித்துள்ளது. இசான் கிசான் 44 பந்துகளில் 81 ரன்கள், 9 4 2 6, ஸ்ட்ரைக் ரேட்டு 184. திலக் வர்மா 29 பந்துகளில் 60 ரன், நாட் அவுட், 5 4 3 6, ஸ்ட்ரைக் ரேட்டு 206. வைபவ் சூரியவன்சி 20 ரன், ஸ்ரேயாஸ் ஐயர் 25 ரன். இப்படி எல்லாரும் தன் பங்கிற்கு அடிக்க இந்திய அணி இமாலய இலக்கை நிர்ணயித்துள்ளது. 219 ரன்கள், 220 ரன்கள் என்ற பிரம்மாண்ட இலக்கை துரத்திய ஜிம்பாப்வே அணிக்கு இந்திய பந்துவீச்சாளர்கள் பெரும் தொல்லை கொடுத்தனர். இந்திய பந்துவீச்சாளர்களின் சுழலிலும் வேகத்திலும் சிக்கி 129 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது ஜிம்பாப்வே அணி. ஜிம்பாப்வே சார்பில் பிரையன் பென்னட் மற்றும் அதிகபட்சமாக 32 ரன்கள் அடித்தார். இந்திய பந்துவீச்சில் அபிஷேக் சர்மா 3 விக்கெட், யாஸ் தாக்கூர் மற்றும் பிரின்ஸ் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இறுதியில் இந்திய அணி 90 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றனர். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இந்திய அணி 2-0 என்று கைப்பற்றியுள்ளது. ஆட்டநாயகன் விருது இசான் கிசானுக்கு வழங்கப்பட்டது. 3வது போட்டி நாளை நடக்க உள்ளது. இந்திய அணி வென்று முழுமையாக 3-0 என்று வெல்லுமா? கமெண்ட்ல சொல்லுங்கள்.